ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு விஜய் சேதுபதி சார் ஒரு மிகப்பெரிய சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கான பின்னணிகள் என்ன அப்படின்ற விஷயத்தையும், ஜட்ஜஸ் இவங்களுக்கான கமெண்ட்ஸை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வாரம் நடந்திருக்கக்கூடிய ரவுண்டில் என்னென்ன கலகலப்பான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயிலாக தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5. இது ஜூனியருக்கான சிங்கிங் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 25 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. இது வரைக்கும் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கியூரியாசிட்டியோட வந்து பாத்தீங்கன்னா அந்த வாரத்துக்கான ரவுண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் நடக்கிறது தான் டவுன் பஸ்க்கான வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் கெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் விஜய் ஆண்டனி சார் வந்திருக்காரு. ஸோ இவரோட முன்னணியில வந்து பாத்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் சூப்பரா பாடிட்டு வந்துருக்காங்க. அது ஹைலைட்டட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் கிடைச்சிருக்கு. முதல் மரியாதை படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சாங்ஸ் வந்து பாடி பர்ஃபார்ம் பண்ணி அசைத்திருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கூடியே விஜய் ஆண்டனி சாரும் அவங்க கூட சேர்ந்து பாட்டு பாடி இன்னமும் அந்த மொமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் மொமெண்டா வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா ஜாலியா போச்சு அப்படின்னு கூட சொல்லாங்க. அந்த அளவுக்கு அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. நடந்த ரவுண்டும் சூப்பரா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில அபிஷிகாக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அடுத்த கான்செர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாடுறதுக்கான வாய்ப்பு வந்து விஜய் ஆண்டனி சார் அபிஷிகாவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் நிஜமாவே இவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபினான்ஷியலா ஆகட்டும், பிளஸ் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில சொல்லலாம். அந்த அளவுக்கு அபிஷேகாவுக்கு இந்த மேடம் மறுபடியும் சூப்பரான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லாங்க. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இவங்கள தான்ப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபேவரட் பர்சன் இந்த சீசன்ல யார் என்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.